வரணுமா? இன்னும் வரணுமா? பொத்துப்பட்டு கேம்பில் வசிக்கும் விஜயகுமார் ஆகிய நான் எனது மகன் நியூஇயர் கொண்டாடுவதற்காக பைக்கில் சென்ற போது சிறு விபத்து ஆனது. அதனால் அவர் மூளை அதிகமான அளவு பாதிக்கப்பட்டு விட்டது. அதை நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்து பார்த்தபோது அவர்கள் மூளை ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறதாக கூறினார்கள். அதனால் அவருடைய இறப்பு மாதிரி பதிவான மாதிரி தெரிஞ்சது. அதனால் அவருடைய உறுப்புகளை என் மகன் மண்ணில் போனாலும் என் மகனுடைய உறுப்பு உலகத்தில் நடமாடி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு நல்ல முடிவை எடுத்து சில இடத்துகளுக்கு அவருடைய உறுப்புகளை கொடுத்துருக்கிறோம். உங்கள்கிட்ட சொல்கிறதா என்னென்னலாம் கேட்டாங்க? என்னென்னலாம் போகுது? என்னென்ன உறுப்புலாம் வேணும்னு கேட்டாங்க? அவங்க அவருடைய அனைத்தையுமே நாங்கள் எடுத்துக்க சொல்லிட்டோம். எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க, கஷ்டப்பட்டவங்க இல்லாதவங்க போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி. நான் மட்டும் இல்லை, யார் என்னைய மாதிரி இது மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இதை செய்யுங்க, அது என்னுடைய ஆசை. அவருக்கு என்ன வயசு, என்ன படித்தார்? 12வது படிச்சிருக்காப்புல. படிப்பு முடித்து காலேஜ் போகிற அளவுக்கு நம்மளை படிக்க வைக்க முடியாத ஒரே காரணத்தினால பெயிண்ட் வேலைக்கு போயிருந்தார். 19 வயசு. பேர் பிரேம்குமார், வயசு 19. என்ன சொல்லிட்டு போனார்? நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரிக்கு வரேன்னு வந்தார். வர்ற வழியில் தான் பைக்கு பிரேக் டவுன் ஆகி ரைட்டு இறந்துட்டு. இது அந்த ஹெல்மெட் போட்டு போனாரா? போடணும், கட்டாயம் போடணும் ஒரு அறிவுறுத்தல். ஆமாம், அவருடைய இறப்புக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகம் முழுவதுமே உள்ள காவல்துறை அதிகாரிகள் முக்கியமாக அறிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் போடுங்க. நான் கூட சில நேரத்தில் அசால்ட்டாக கூட இருந்திருக்கேன். இப்போ என் பையன் இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டு தான். அதனால் முக்கியமாக அனைத்து பேருமே ஹெல்மெட் இல்லாமல் வெளியே போய் வராதிங்க. காவல்துறை அவங்களை அறிவுரை சொல்கிறது மிகவும் முக்கியமானது. அனைவரும் அதை கடைபிடித்து கொள்ளுங்கள். மகனுடைய என்னுடைய இதே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நான் இதுக்கப்புறம் ஒரு பிணமாகத்தான் நான் வாழ்கிறேன். ஏன்னா எனக்கு இருந்தது ஒரே ஒரு பையன், ஒரு பொண்ணு. எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கே இப்போ ஒரு பையன் இல்லை, எனக்கு பையன் இல்லை, யாருமே இல்லை. அந்த மாதிரி தான் ஆகி போச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த நிலைமை வராமல் கொஞ்சம் பாதுகாப்பாக பிள்ளைகளை வளர்த்து பார்த்துக்குங்க. இந்த உடல் உறுப்புகள்லாம் போய் இன்னொருத்தர் சேரும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஓகே, என் பையன் இறந்துட்டான்னு இறக்க போகிறான்னு சொல்லும் போதே என் மனைவி நானும் முடிவெடுத்துட்டோம். அவனுடைய உறுப்புகள் அனைத்து எங்கெங்கே போய் சேரணுமோ அனைத்து எடுத்துக்கங்க. எல்லோரும் எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கங்கே அனுப்பி விட்டுருங்க. அதான் என் பையன் அந்த உறுப்பு மூலியமாக என்னுடைய பையனை நான் பார்த்துக்குவேன். அப்போ தெரிஞ்சுக்குவேன், நான் யாராருக்கு எந்தெந்த ஊருக்கு போயிருக்கு, யாராருக்கு வச்சுருக்காங்க, அதை நான் தெரிஞ்சுக்குவேன். தெரியும் போது நான் பார்த்துக்குவேன்.